வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டியில் பிரியாம்பிள் முகவரையோட செகண்ட் கிளாஸ், லாஸ்ட் கிளாஸில் பார்த்த கண்டினியூஸை வந்து இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பிரியாம்பிள் இருக்கக்கூடிய முக்கியமான கீ டேர்ம்ஸ் சாவரின் இறையாண்மை, சோஷியலிசம், அடுத்தது செக்யூலரிசம் மதச்சார்பின்மை, அதே மாதிரி இந்தியன் மதச்சார்பின்மைக்கும் இந்தியன் செக்யூலரிசமுக்கும் வெஸ்டர்ன் செக்யூலரிசமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, அடுத்தது டெமோக்ராட்டிக் ஜனநாயகம், இந்த 4 விஷயங்களை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அதில் விட்டு போன ரிபப்ளிக் பற்றியும் இந்த இதில் பார்த்துடலாம். குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரிபப்ளிக் குடியரசு இந்தியாவோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பலில் ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ இந்தியா வந்து ரிபப்ளிக் கண்ட்ரியா கேட்டால் எஸ், இந்தியா இஸ் எ ரிபப்ளிக் கண்ட்ரி. இப்போ இந்தியா ரிபப்ளிக் கண்ட்ரி, வேற ஏதாவது கண்ட்ரி எக்ஸாம்பிளுக்கு ரிபப்ளிக் அல்லாத கண்ட்ரிக்கு இருக்கா? அதுக்கும் இருக்கு. இப்போ இந்தியா ரிபப்ளிக்கான மீனிங் என்ன? இப்போ இந்தியாவை ஏன் ரிபப்ளிக் குடியரசு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட டாப் மோஸ்ட் ஹெட் இருக்காங்க இல்லையா, கான்ஸ்டியூஷனல் ஹெட்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவோட டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஹெட். அந்த தலைவரை, அரசோட தலைவரை நம்ம வந்து எலெக்ட் பண்ணி எடுக்கிறோமா, இல்ல அவர் வந்து ஹெரிடிட்ரியா, அவங்களோட டைனாஸ்டியா, ஃபேமிலியா, வழியா பரம்பரையா வழியா வராங்களா, ஹெரிடிட்ரியா வராங்களா? ஓகேங்களா, சிம்பிள். இந்தியாவோட இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரியோட ஹெட்டு, டாப் மோஸ்ட் ஹெட்டை வந்து எலெக்ட் பண்ணி எலெக்ஷன் மூலிமா மக்களா தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லாட்டி அவங்க வந்து டைனாஸ்டி படியா வழியா வராங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி ரிபப்ளிக் கண்ட்ரியா இல்லை ரிபப்ளிக் கண்ட்ரி இல்லையா அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ இந்தியாவை பார்க்குறாங்க. இந்தியாவோட அட்மோஸ்ட் டாப் ஹெட் முதல் குடிமகன் பிரசிடென்ட். அவர் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க? பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா எலெக்ட் பண்ணுறாங்க. அது நம்ம அடுத்து பார்ப்போம், எலெக்ஷன் முறையெல்லாம் பார்ப்போம். ஆனால் பிரசிடென்ட் எப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க, எலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் ஒரு பிரசிடென்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து டாப் மோஸ்ட் ஹெட்டை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. யார் வேணாலும் பிரசிடென்ட் ஆகலாம் இல்லையா, இந்தியன் சிட்டிசனாக இருந்தால். கடைகோடியில் பிறகுற ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பிரசிடென்ட் ஆகியிருக்காரு. இப்போ அதான் ஒரு எக்ஸாம்பிள், யார் வேணாலும் பிரசிடென்ட் ஆகலாம். இப்போ இந்தியா வந்து ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரி, ஏன்னா நம்ம எலெக்ட் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்தியா வந்து ரிபப்ளிக் கண்ட்ரி. இதே சில கண்ட்ரியில பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஹெட் எலெக்ட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூகேவே எடுத்துப்போமே, யுனைடெட் கிங்டம் எடுத்துக்கலாம். இப்போ யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஹெட் சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌன் சொல்லுவாங்க, க்ரௌன், இந்த ராஜா ராணி, அவங்க பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஃபேமிலியிலேருந்து அடுத்து அவங்களோட பையன், அடுத்தது அவங்களோட பையன் அப்படின்னு அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே தான் அந்த க்ரௌனோட பொசிஷன் இருக்கும். டாப் மோஸ்ட் பிரிட்டிஷ் கிங், பிரிட்டிஷ் குயின், அவங்க வந்து இந்த மாதிரி எலெக்ட் பண்ணி எடுக்கல, அவங்களுக்கு வந்து ஹெரிடிட்ரியா வருது. அதனால யூகேவை என்ன சொல்லலாம், யூகே வந்து ரிபப்ளிக் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் எ நான் ரிபப்ளிக் கண்ட்ரி. அப்போ ரிபப்ளிக் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் சொல்லணும்ல, அது என்ன சொல்லலாம் அப்படின்னா மொனார்கின்னு சொல்லலாம், முடியாட்சின்னு சொல்லலாம். மொனார்கி அப்படிங்கிறத முடியாட்சி. இப்போ இந்தியாவில் வந்து எலெக்ட் பண்ணி டாப் மோஸ்ட் ஹெட் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்தியா இஸ் எ ரிபப்ளிக் கண்ட்ரி. இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு. யூகே அங்கே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஹெட்டை எலெக்ட் பண்ணி எடுக்கிறதுல அவங்களோட ஃபேமிலி டைனாஸ்டி மூலிமா பரம்பரையாக வழியா வராங்க. ஸோ இட் இஸ் நாட் அ ரிபப்ளிக் கண்ட்ரி, அது வந்து ஒரு மொனார்கிக் கண்ட்ரி, முடியாட்சி. இன்னும் எக்ஸாம்பிளுக்கு வந்து மொனார்கிக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எடுத்துக்கோங்க. இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி, இங்கெல்லாம் சவுதி கிங் தான் இல்லையா, சவுதியோட கிங். அடுத்தது அவரோட பையன் கிங் ஆவார். அங்கே வந்து எலெக்ஷனுக்கு வழியே இல்லை. இப்போ அது வந்து அதுவும் மொனார்கி தான். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஒரு கண்ட்ரி டெமோக்ராட்டிக்கா இருக்கலாம், ஒரு கண்ட்ரி ஜனநாயக நாடா இருக்கலாம், அது கண்டிப்பா ரிபப்ளிக்கா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஏதாவது இருக்கா? அதாவது ஒரு ஜனநாயக நாடு கண்டிப்பா குடியரசு நாடா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா அப்படின்னா அவசியம் இல்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூகே. பிரிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. பிரிட்டன்ல வந்து அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், ஓகேங்களா, அவருக்கு தான் ரியல் பவர் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ஷன் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ஹெட் அவர் வந்து ஒரு நாமினல் ஹெட் தான். க்ரௌனுக்கு வந்து அவ்வளோ பவர் கிடையாது. இங்கே எப்படி பிரசிடென்ட்டுக்கு அவ்வளோ பவர் கிடையாதோ அதே மாதிரி அங்கே க்ரௌனுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. ஆனால் அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, ஹெரிடிட்ரியா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கண்டிப்பாக ரிப்பப்ளிக்கா குடியரசாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
அது வந்து மொனார்கி முடியாட்சியா கூட இருக்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூகே. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து யூகே வந்து மொனார்கிக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே யுஏஇயும் மொனார்கிக்கல் கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. சவுதி ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா எடுத்துக்கோங்க. சவுதியும் ஒரு முடியாட்சி தான், மொனார்கிக்கல் கண்ட்ரி தான். ஆனா அது இன்னொரு டேர்மோட எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. அது வந்து அப்சல்யூட் மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் மொனார்கி. சவுதியோட டாப் மோஸ்ட் கிங் கையில தான் எல்லா விதமான அஃபேர்ஸும் இருக்கும். அவருக்கு தான் ரியல் பவர் இருக்கு. வேற யூகேல இருக்கக்கூடிய க்ரௌனுக்கு ரியல் பவர் கிடையாது. அதனால அது வந்து இந்த மொனார்கி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா சவுதியோட மொனார்கி இட்ஸ் கால்ட் அப்சல்யூட் மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியாவில் வந்து டாப் மோஸ்ட் ஹெட்டை எலெக்ஷன் பண்ணி எடுக்கிறோம். ஆனால் இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு, ரிப்பப்ளிக் கண்ட்ரி. யார் வேணாலும் இந்தியாவில் சிட்டிசனாக இருந்து குறிப்பிட்ட வயது அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பூர்த்தி பண்ணிட்டா யார் வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலாம், யார் வேணாலும் இந்தியாவோட பிரசிடென்ட் ஆகலாம். ஸோ இந்தியா இஸ் எ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரிப்பப்ளிக் கண்ட்ரி. குடியரசு நாட்டுக்கு ஒரு சிறந்த உதாரணம். குடியரசு எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள் மூலியமா எலெக்ட் பண்றாங்க. இன் இந்தியா த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் as a head of the state இல்லையா? பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா எலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. குடியரசு என்பதின் பொருள் அரசின் தலைவர் மக்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதை பூர்த்தி பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து குடியரசு நாடுன்னு சொல்லலாம். இப்போ இந்தியா வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரிபப்ளிக். வேற யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதுவும் ரிபப்ளிக் தான். சரிங்களா? யூஎஸோட டாப் மோஸ்ட் ஹெட்டும் வந்து எலெக்ஷன் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. யூஎஸ் இந்தியா ரெண்டுமே டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் பார்லிமெண்டேரியன் ரிபப்ளிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது யூஎஸ் வந்து டெமோக்ராட்டிக் பிரசிடென்ஷியல் ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த 5 கீவேர்ட்ஸ் முக்கியமா இருக்கக்கூடிய இந்த 5 கீவேர்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். சாவரிட்டி, இறையாண்மை, சோசியலிசம், செக்யூலரிசம், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இந்த 5 கீவேர்ட்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2வது வார்த்தை இந்த சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தையும் இந்த மதச்சார்பின்மைங்கிற இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையும் கான்ஸ்டியூஷன் நவம்பர் 26, 1949 எழுதும்போது அதில் கான்ஸ்டியூஷனில் இல்லை, பிரியாம்பல்லாம் அப்போ கொடுக்கப்படலை. பின்னொரு காலத்தில் வந்து 42வது சட்ட திருத்தம் மூலியமா அது என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஆட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ அதில் அடுத்ததாக இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸையும் பார்த்தலாம். அடுத்த வந்து ஜஸ்டிஸ். நம்மளோட பிரியாம்பல்ல முகவரையில ஜஸ்டிஸ் நீதி அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அது சிம்பிள், இதெல்லாம் டைரக்டான மீனிங் தான். நீதி, சரிங்களா? நீதி எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்கலாவும் நீதி கொடுக்கணும், பொருளாதாரத்திலையும் நீதி. அந்த நீதி கொடுக்கறது வந்து இட் ஷுட் பி அப்பியர். அவங்க ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு, எக்கனாமிக்காவும் ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு, சோசியலாவும் ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு, பொலிட்டிக்கலாவும் ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பியர் ஆகணும். ஸோ அந்த வகையில நீதி இருக்கணும், ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பிரியாம்பல்லே அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. இந்த நீதி வந்து நிலைநாட்டிருக்கு, நீதி வந்து மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன்ல நிறைய விஷயங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடிப்படை உரிமைகள். ஒருத்தனோட அடிப்படை உரிமைகள் எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து அவனை எடுக்கக்கூடாது, அன்லெஸ் அன்டில் ஏதாச்சும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும். அப்போ இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அடிப்படை உரிமைகள் ஒருத்தனுக்கு கொடுத்துருக்காங்க. இது யாருக்கும் எந்த வித எக்ஸப்ஷன் அல்லாத காரணங்களால் அதை எடுக்க முடியாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அதே மாதிரி ஆர்டிகல் 17 கொடுத்துருக்காங்க, யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அவனோட ரிலீஜியனை காரணம் காட்டி, அவனோட சாதியை காரணம் காட்டி அவனை வந்து டிஸ்கிரிமினேட். இது வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் வந்து நீதி. இட் இஸ் நெசசரி டு மெயின்டைன் ஆர்டர் இன் சொசைட்டி. அதுக்கு வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கோட்பாடு ஆகட்டும், கொள்கை வழிமுறை கோட்பாடு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் ஆகட்டும், இதெல்லாம் வச்சு ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க, நீதி கொடுக்குறாங்க. அந்த நீதி 3 வகையில கொடுத்துட்றாங்க. சோசியலாவும் கொடுத்துறாங்க, எக்கனாமிக்காவும் கொடுத்துறாங்க, பொலிட்டிக்கலாவும் கொடுத்துறாங்க. சமூக இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு நீதி கிடைச்சிருக்கணும் சோசியலா. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிமினேஷன். பொருளாதார வகையில அவனுக்கு நீதி கிடைச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்க இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கொடுக்குது இல்லையா? எக்கனாமிக்கலா வீக்கரா இருக்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவன் வந்து இப்போ வந்து அவனுக்கு தனியாக ரிசர்வேஷன் கொடுக்கறது, இது அவனுக்கு ஒரு எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கொடுத்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அரசியலா, பொலிட்டிக்கலா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, அவன் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனா இருந்தாலும் சரி, இந்திய குடிமகனா இருந்தால் அவனுக்கு ஓட்டுரிமை இருக்கு. அந்த ஓட்டுரிமைக்கு
எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி உனக்கும் வேல்யூ இருக்கு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இல்லையா? இது வந்து ஒரு அரசியல் நீதி. இந்த மாதிரி நீதியும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரியாம்பல்ல சிந்தசிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து ஜஸ்டிஸ்ல சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இந்த மூணையும் சொல்றாங்க. இப்போ வந்து சோஷியல் ஜஸ்டிஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரிசர்வேஷன். ரிசர்வேஷனோட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அன்டச்சபிலிட்டியை அபாலிஷ் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 17 மூலியமா. ஸோ இது வந்து அவனுக்கு வந்து ஒரு சமூக நீதி வந்து கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது. கேஸ்ட், கிரீட், ஜெண்டர், ரிலிஜன் இதெல்லாமே இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. சில ஆர்டிகல்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. இது முன்னாடியே பிரியாம்பல்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி, ரிசர்வேஷன்ஸ் இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கொடுக்குற ரிசர்வேஷன்ஸ். எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்தா அவங்களுக்குன்னு தனியா வந்து ஃப்ரீயா அரிசி கொடுக்குறாங்க. இதே மற்றவங்களுக்கு கொடுக்கல. இது வந்து டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இது வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். இதையும் குறிப்பிட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி. அரசியல் நீதி இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? எந்த இடத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்கோ அது வந்து ஆக்சுவலா டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அது வந்து நீதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 30% வந்து விமனுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மற்ற ஆணை கம்பேர் பண்ணும்போது விமனை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி இல்லை. ஸோ அவங்களுக்கு உண்டான இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஓட்ஸ் அதையும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்டிஸ், நீதி அப்படிங்கிறது இந்த 3 வகையிலையும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரியாம்பல்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா வந்து ஈக்குவாலிட்டி, சமத்துவம். ஸோ இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இதையும் நிறைய ஆர்டிகல்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 14ல இன்னும் நிறைய ஆர்டிகல்ல வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம உரிமை கொடுக்கணும். இந்தியர்கள் எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுக்கணும். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையில வந்து எல்லாத்துக்கும் சமத்துவம் கொடுத்துருக்காங்க. சரி, எங்கேயாவது இந்த சமத்துவம் வந்து கொடுக்கல, இந்த பேலன்ஸ் வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்ரஸலுக்காகவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கோர்ட்டுக்கு போகலாம். லெஜிஸ்லேட்டிவ் எழுதும் போதே பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் எழுதும் போதே இந்த ஈக்குவாலிட்டியை வந்து இருக்கிற மாதிரி நிலைநிறுத்துற மாதிரி எழுதணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல இந்த ஈக்குவாலிட்டிக்கும் இடம் இருக்கு, சமத்துவத்துக்கும் இடம் இருக்கு. No section of society has any privilege and all the people have given equal opportunities for everything without any discrimination. யா தப்பு செஞ்சாங்க அப்படின்னா லா முன்னாடி எல்லாரும் ஈக்குவல் தான். பிரசிடென்ட்டாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஈக்குவல். அன்டில் எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ சாதாரண குடிமக்கன் உடனே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் பிரசிடென்ட்டை உடனே அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு கொஞ்சம் நிறைய பேர்ட்ட பர்மிஷன் வாங்கணும். அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் வந்து டைம் கொடுக்கணும். இது வேற. ஆனா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கறது வந்து நிலைநிறுத்திருக்காங்க. இப்போ எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் லா. யாரா இருந்தாலும் லாக்கு, பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு கொலை பண்ணா 7 வருஷம் தான் தண்டனை. ஏழையா இருந்தாலும் கொலை பண்ணா 7 வருஷம் தான் தண்டனை. இதுதான் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து லிபர்ட்டி, சுதந்திரம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து சுதந்திரத்தை பத்தி இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது வந்து 2 லிபர்ட்டி இருக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவ் லிபர்ட்டி, இன்னொன்று வந்து நெகட்டிவ் லிபர்ட்டி. சரிங்களா? சுதந்திரம் கொடுக்கணும், சிம்பிள். இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது டைரக்டான தமிழாக்கம். இப்போ ஒரு குடிமகன் இருக்கான், ஒரு சிட்டிசன் இருக்கான், அவனுக்கு அன்ரெஸ்ட்ரிக்டட் பவர் இருக்கு. அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த கண்ட்ரியில. எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவனோட அட்மோஸ்ட் லிபர்ட்டி கொடுக்குறது. இது என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் லிபர்ட்டி. இது வந்து நெகட்டிவ் லிபர்ட்டி இல்லையா? அவன் என்ன வேணா பண்ணலாம், எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் லிபர்ட்டி. இல்ல, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த டைம்ல கிரீன் லைட், ரெட் லைட் போட்டாங்க அப்படின்னா அவன் வண்டி நிறுத்தி தான் ஆகணும். அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த டைம்ல அவனுக்கு போறதுக்கு சுதந்திரம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட லிபர்ட்டி கொடுக்குறாங்க இல்லையா? அதான் பாசிட்டிவ் லிபர்ட்டி. அதான் பாசிட்டிவ் லிபர்ட்டி. அதே மாதிரி அவனோட சுதந்திரம் மற்ற சக குடிமகனோட சுதந்திரத்தை வந்து என்னைக்கும் எடுத்துடக்கூடாது. ஸோ அதுதான் பாசிட்டிவ் லிபர்ட்டி. அதான் நெகட்டிவ் லிபர்ட்டிக்கும் பாசிட்டிவ் லிபர்ட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அவனுக்கு சுதந்திரம் இருக்கு, அவனுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அவன் பேசுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்றவங்களை வந்து பாதிக்கக்கூடாது. அவன் பேசுறது வந்து நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அவன் பேசுறது வந்து நாட்டோட செக்யூரிட்டிக்கு எதிராக இருக்கக்கூடாது. அவன் பேசுறது நாட்டை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ். அப்போ அதுதான் லிபர்ட்டி அப்படிங்கிறது. வந்து இந்தியாவில் வந்து சுதந்திரம் இருக்கு, இந்தியாவில் பாசிட்டிவ் லிபர்ட்டி இருக்கு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ போகிற இடம் அவன் எல்லா இடத்துக்கும் போக முடியாது இல்லையா? ரெட் லைட் போட்டால் நின்று தான் ஆகணும்.
ஸோ அவனோட ஃப்ரீடம், அவன் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அவன் என்ன வேணா பேசலாம். ஆனா பேசுறதுல சில விஷயங்கள் இருக்கு. அவன் பேசுறது எந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, வயலன்ஸ் இன்சைட் பண்ணாம இருக்கணும். ஸோ இந்த மாரி லிபர்ட்டி தான் வந்து இந்தியால இருக்கு. அதுதான் பாசிட்டிவ் லிபர்ட்டின்னு சொல்றாங்க. ஸோ லிபர்ட்டி அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் ஃபார் த பீப்பிள் டு சூஸ் தேர் வே ஆஃப் லைஃப். அவங்களோட வாழ்க்கையை எப்படி வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா? அவங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்களோட வாழ்க்கைய அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த லிபர்ட்டி வந்து இந்தியால இருக்கு. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் வியூஸ் எப்படி வேணா இருக்கலாம். அவங்க யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், யாருக்கு வெளிப்படையா சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு இந்த லிபர்ட்டிலாம் இருக்கு. ஆனா அதிலயே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இல்லையா? இப்ப நான் என்ன மாரி சில எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாரி அ ஓட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அ வெளிப்படையா சொல்ற காரணம் வந்து, அது ஒரு பெரிய வயலன்ஸ கிரியேட் பண்ணுதுன்னா, அந்த இடத்துல அவர் வெளிப்படையா அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறத சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் குடுத்துருக்காங்க. அதே மாரி பிஹேவியர் இன் த சொசைட்டி. அவருக்கு வந்து லிபர்ட்டி இருக்கு. சுதந்திரம் இருக்கு. அவர் அந்த சொசைட்டில எப்படியெல்லாம் பிஹேவியர், அவர் எப்படிலாம் டிரெஸ் பண்ணணும். அந்த மாரி அ ஐ மீன் அந்த மாரி அவருக்கு வந்து லிபர்ட்டி இருக்கு. ஸோ எப்படியெல்லாம் டிரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற லிபர்ட்டி இருக்கு. ஆனா டிரெஸ் பண்ணாம இருக்கலாமா? அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா? அப்ப எப்படியெல்லாம் டிரெஸ் பண்ணலாம்னா, டிரெஸ் பண்ணாம கூட ரோட்ல போலாமா அப்படின்னா, அது பண்ண முடியாது இல்லையா? அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ கிரியேட் பண்ணும். அடுத்த சக பப்ளிக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த மாரி சுதந்திரம் ஒரு எக்ஸெப்ஷனோட வர சுதந்திரம் பாசிட்டிவ் லிபர்ட்டி. இந்தியால வந்து பாசிட்டிவ் லிபர்ட்டி இருக்கு. அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் நெகட்டிவ் லிபர்ட்டி. நெகட்டிவ் லிபர்ட்டி இல்ல. நெகட்டிவ் லிபர்ட்டி வில் லீட் டூ சாவோஸ். அது வந்து ஒரு சமூகத்துல வந்து ஒரு டிஸார்டர வந்து கிரியேட் பண்ணும். ஸோ செகண்ட் லைன்லயும் குடுத்துருக்காங்க பாருங்க. லிபர்ட்டி டஸ் நாட் மீன் ஃப்ரீடம் டு டூ எனிதிங். என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது லிபர்ட்டி கிடையாது. எ பெர்சன் கேன் டூ எனிதிங் பட் இந்த லிமிட் செட் பை த லா. சட்டம் மூலியமா வரையறுக்கப்பட்ட இந்த லைனுக்குள்ள அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்தியால குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாசிட்டிவ் லிபர்ட்டி. அடுத்தது வந்து ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழாக்கம் வந்து சகோதரத்துவம். ஸோ இந்தியால இருக்கக்கூடிய சக தோழர்கள பிரதர்ஸா பார்க்கணும். பிரதர்ஹுட், ஃப்ரெட்டர்னிட்டி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த பிளட்ஜ்லயே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிஃபேஸ்லயும் அதான் குடுத்துருக்காங்க. பிரியாம்பிள்லயும் அதான் குடுத்துருக்காங்க. ஸோ சக இந்தியனை வந்து நம்ம வந்து ஃப்ரெட்டர்னிட்டி, பிரதர்ஹுட்டோட பார்க்கணும் அப்படிங்கிறதும், கண்ட்ரியோட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பிரியாம்பிள்லயும் குடுத்துருக்காங்க. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனும் அந்த மாரி தான் மேக் பண்ணியிருக்காங்க. இந்தியால இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சில சரத்து ஆர்டிகல் மூலியமாவும் அததான் வந்து சிந்தசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், feeling of brotherhood and an emotional attachment with the country. Fraternity helps to promote dignity and unity in the country. அடுத்து வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனோட இன்கிரீடியன்ட்ஸ். அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பிரியாம்பிள். அத பத்தி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் வந்து ஒண்ணு நான் சொல்றேன். ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சோர்சஸ். கான்ஸ்டிடியூஷன் இந்தியால அரசியலமைப்போட மூல ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, பிரியாம்பிளோட மூல ஆதாரம் என்ன? பிரியாம்பிளோட சோர்சஸ் என்ன? அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, யாருங்க? மக்கள் தான். பீப்பிள் ஆஃப் இந்தியா. இந்திய மக்கள் தான். அதுதான் பிரியாம்பிள் ஆரம்பிக்கும்போதே, கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும்போதே குறிப்பிட்டிருப்பாங்க. வி த பீப்பிள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பீப்பிள் தான் சொல்ற மாரி இருக்கு. அப்ப அதுலருந்தே தெரியுது இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், பிரியாம்பிள் ஆகட்டும், அதோட மூல ஆதாரம் எதுலருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பீப்பிள். பீப்பிள் தான் சுப்ரீம். இங்க வந்து பீப்பிள் தான் சுப்ரீம். ஸோ அதான் சோர்சஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து பீப்பிள். அடுத்தது நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். நேச்சர் எப்படிலாம் இருக்கு? அதோட தன்மை எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, அதுக்கு 5 வகை சொல்லலாம். ஸோ இந்தியா அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், இந்தியாவோட ஸ்டேட்ஸ் ஆகட்டும், அதோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க. இயல்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த 5 தான் சொல்லணும். இறையாண்மை, இந்த சோசியலிசம் பிரின்சிபல், அடுத்தது இந்த மதச்சார்பற்ற அ தோற்றம், அடுத்தது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், ஜனநாயகம் மற்றும் குடியரசு அப்படிங்கிற இந்த 5 தான் நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். இந்திய அரசின் இயல்பு. சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்த 5 நம்ம கான்ஸ்டிடியூஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பிள் சொல்லுது. அப்ஜெக்டிவ் நோக்கம், குறிக்கோள் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 4ம் பார்த்தோம் இல்லையா? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பிரெஞ்சோட ரிவல்யூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட், டேட் ஆஃப் அடாப்ஷன். என்னைக்கு வந்து இந்த அரசியல் அமைப்பு, இந்திய அரசியல் அமைப்பு என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க, என்னைக்கு வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒப்புக்கொள்ளப்பட்ட தேதி என்ன அப்படின்னா நவம்பர் 26, 1949 அன்னைக்கு வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டது. இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்த பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் அப்படின்னா அது 4 தான். சோர்சஸ் மற்றும் நேச்சர். சோர்ஸ் அப்படின்னா பீப்புள். அதோட இயல்பு அப்படின்னா இந்த 5 தான் இயல்பு. சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் 5 இயல்பு.
அதே மாதிரி அதோட குறிக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4-5 குறிக்கோள் தான். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. டேட் ஆஃப் அடாப்ஷன் இது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். November 26, 1949. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கான்ட்ரோவர்சிஸ் அதுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ பிரியாம்பிள் 1949ல பிரியாம்பிளும் அடாப்ட் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் வெளியே வந்துருச்சு. 1950 ஜனவரி 26 அதை வந்து அமல்படுத்திட்டாங்க. இந்தியா வந்து ஒரு ரிப்பப்ளிக் நாடா அறிவிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்துல இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற இந்த பேஜ் இருக்கு. இந்த பிரியாம்பிளை திருத்தம் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. பிரியாம்பிளை வந்து சட்ட திருத்தம் மூலியமா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலியமா அதை அமெண்ட் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிற விஷயம். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, அமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ்ல வந்து அமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிருச்சு. ஏன்னா பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பார்ட்டே கிடையாது. எல்லா கான்ஸ்டிடியூஷனும் எழுதி முடிக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாஸ் பண்ணாங்க. அதனால பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஒரு பகுதியே கிடையாது. அதனால அதை வந்து திருத்தம் பண்றதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சில கேசவானந்த பாரதி கேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ் 1973. இந்த கேசவானந்த பாரதி கேஸை வந்து நிறைய இடங்களில் ரெஃபரன்ஸா பார்ப்போம். இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ கேசவானந்தா அப்படிங்கிறது அவர் ஒரு சாமியார், சரிங்களா? அவர் ஒரு பெரிய மடம் வச்சிருக்காரு, ஒரு பெரிய இடம் வச்சிருக்காரு. அந்த இடத்த வந்து டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து எடுக்குது. இந்த மாதிரி ஒருத்தனோட இடத்த கவர்மெண்ட் எடுக்க முடியுமா? ஒன்னு கேசவானந்த பாரதி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. இப்போ அந்த டைம்ல 1973க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஒரு இடத்த வந்து ஓன் பண்றது அப்படிங்கிறது ஒருத்தனோட அடிப்படை உரிமையா இருந்துச்சு. இப்போ ஒருத்தனோட அடிப்படை உரிமையை இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த கேசஸ்லாம் பார்த்துட்டு இருக்கலையே ஹையஸ்ட் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்ல 11 ஜட்ஜு, சரிங்களா? 11 ஜட்ஜு தான் இருக்கல அதிகம். 11 ஜட்ஜு உட்கார்ந்து இந்த கேஸை வந்து இது பண்றாங்க, வாதாடி தீர்மானிக்கிறாங்க. அதாவது ஒருத்தனோட ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எடுக்கலாம். அவனுக்கு ஒப்புதலே கொடுக்கல அப்படின்னாலும் ஸ்டேட் நினைச்சிச்சு அப்படின்னா ஒருத்தனோட ப்ராப்பர்ட்டியை சில ஃபங்க்ஷன்ஸ்க்காக எடுக்கலாம் அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு, அது கொடுத்ததும் இல்லாம ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து அடிப்படை உரிமையா இருந்துச்சு இல்லையா? அதை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. நீக்கம் பண்ணி அதை எங்க மாத்திட்டாங்க அப்படின்னா வந்து சாதாரணமா ஆர்டிகல் 200A போயிடுச்சு. சாதாரண ஒரு லீகல் ரைட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேசவானந்த பாரதி கேஸ்ல நடந்துச்சு. கேசவானந்த பாரதி கேஸ்ல இன்னும் நிறைய முக்கியமான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது. நிறைய டேர்ம்ஸ் முக்கியம். அதெல்லாம் அந்தந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கேசவானந்த பாரதி கேஸ் இனி நிறைய இடத்துல வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இதுதான் ஒரு கேஸ். அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். இப்போ பிரியாம்பல் வந்து மாற்றம் பண்ணலாமா மாற்றம் பண்ணக்கூடாதா? பிரியாம்பலை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பகுதியா, கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பகுதி இல்லையா? இந்த மாதிரி கேள்விக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பெருபரி யூனியன் கேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நாகராஜ் கேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கேசவானந்த பாரதி கேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கேசஸ் எல்லாத்துலேயும் ஒரு தீர்ப்புகளா வந்துச்சு. அட் ப்ரெசன்ட், இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேஜ்ல நம்ம இப்போ எடுத்துப்போம். ஏன்னா நிறைய கேசஸ்ல மாத்துனாங்க, இல்ல ஆமா அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அட் ப்ரெசன்ட் இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்களா? அட் ப்ரெசன்ட் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வருது. இந்தியாவோட முகவரை பிரியாம்பலை அமெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்தியாவோட பிரியாம்பல் முகவரையை அமெண்ட் பண்ணலாமா, அதை வந்து திருத்தம் பண்ணலாமா திருத்தம் பண்ணக்கூடாதா? அட் ப்ரெசன்ட் பண்ணலாம், திருத்தம் பண்ணலாம். எஸ், வேணும்னா அமெண்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவோட பிரியாம்பலை அமெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கேள்வி தெளிவாயிடுச்சா? இதுல நிறைய கேசஸ் சொல்றேன். அந்த கேசஸ்ல அமெண்ட் பண்ணலாங்குவாங்க, அப்புறம் அமெண்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க, மறுபடியும் அமெண்ட் பண்ணலாங்க. கேசஸ்லாம் நிறைய நடந்துருச்சு. இப்போ அட் ப்ரெசன்ட் பிரியாம்பலை அமெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அமெண்ட் பண்ணலாம். இனி ஃபியூச்சர்ல மேபி அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரலாம், அது விட்டுருங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் பிரியாம்பல் முகவரியை திருத்தம் பண்ண முடியுமா? பார்லிமெண்ட் மூலியமா திருத்தம் பண்ண முடியுமா? தாராளமா திருத்தம் பண்ணலாம். ஆர்டிகல் 368 மூலியமா பிரியாம்பல் வந்து திருத்தம் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்னொரு கேள்வி, பிரியாம்பல் முகவரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்போட ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பல் ஒரு பார்ட்டா இல்லையா? அதுவும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல இது ஒரு பார்ட்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சில ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல இது பார்ட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல ஒன்னு சொல்லிட்டு அட் ப்ரெசன்ட் பிரியாம்பல் ஒரு பார்ட்டா இல்லையா? ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, பிரியாம்பல் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பார்ட்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வி. இப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்தாச்சு. இப்போ தற்போது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, பிரியாம்பல் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பகுதியா இல்லையான்னு கேட்டா எஸ், பிரியாம்பல் இஸ் a பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அது கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிடலாம்.
ஸோ இப்போ இதில் வந்து இந்த கேசஸ்லாம் பாருங்க. பெர்பரி கேஸ் 1960ல ஒரு கேசஸ் நடந்துச்சு. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பகுதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒண்ணு மாறி மாறி. பிரியாம்பிள்ல வந்து நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இது ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ், பெர்பரி கேஸ். இப்போ இந்த கேசஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி கேஸ்ல சொல்லியிருக்காங்க, பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பிள வேணும்னா அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. பிரியாம்பிள வேணும்னா அமெண்ட் கூட பண்ணிக்கோங்க, திருத்தம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த திருத்தம் கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது, அடிப்படை சிந்தாந்தத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க கேசவானந்த பாரதி கேஸ்ல. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டை ஆர்டிகல் 200A மாத்திட்டாங்க. இனிமேல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமை கிடையாது. அதே மாதிரி பிரியாம்பல் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பகுதி அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரியாம்பல் கான்ஸ்டிடியூஷனோட பகுதியும் தெளிவுபடுத்தல் மட்டுமல்லாம, பிரியாம்பலை வேணும்னா அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. பிரியாம்பலை அமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனா என்ன விதமான அமெண்ட்மெண்ட்டும் கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்கக்கூடாது. பேசிக் ஸ்ட்ரக்சர்னு என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து இததான் வந்து பிரியாம்பல்ல வந்து பிரியாம்பலோட கேசஸ், பெர்பரி கேஸும் கேசவானந்த பாரதி கேஸும் பிரியாம்பலோட ஒரு முக்கியமான 2 கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிரியாம்பலோட சிக்னிஃபிகன்ஸ். சரிங்களா? சிக்னிஃபிகன்ஸ் எதை சொல்லலாம்? சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா அதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது எதை சொல்றாங்க? ஸோ பிரியாம்பல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதான் முக்கியத்துவம். அரசியலமைப்பின் அடிப்படை தத்துவம் மற்றும் அடிப்படை அரசியல், தார்மீக, மத மதிப்புகளை உள்ளடக்கியது. பேசிக் பிலாசபி, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல், மாரல், ரிலீஜியஸ் வேல்யூஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து இது வந்து உள்ளடக்கியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தோம் பிரியாம்பல் அப்படிங்கிறது. It contains grand and noble vision of constituent assembly and reflects the aspiration of the founding fathers. நம்மளோட founding fathers and mothers. வெறும் founding fathers நிறுத்துவாங்களாம், mothers. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பெண்களும் இருந்தாங்க. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் அவங்களோட ஐடியா வந்து இந்த பிரியாம்பல் வந்து தெளிவுபடுத்துது அப்படிங்கிற விஷயமும், இதெல்லாம் சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம். அடுத்தது இதே மாதிரி பிரியாம்பல்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா, இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். சர் அலாதி கிருஷ்ணசாமி ஐயர், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில இருந்தவர். இவர் சொல்றாரு, பிரியாம்பல் டு அவர் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பிரஸஸ் வாட் வி ஹேவ் அ ட்ரீம் சோ லாங். நம்ம இவ்வளோ நாள் என்ன கனவு கண்டோம் அப்படிங்கிறத பிரியாம்பல் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். பிரியாம்பல் அந்த கனவை நினைவாக்கிருச்சு. இந்த டேர்ம் யாரு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலாதி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது KM முன்ஷி, இவர் ஒரு ஜட்ஜ். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹரோஸ்கோப் ஆஃப் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறத, சரிங்களா, இறையாண்மையின் ஜனநாயக குடியரசின் ஜாதகம் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹரோஸ்கோப்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரியாம்பலை சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னாங்க அப்படின்னா KM முன்ஷி சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பண்டிட் தாக்கூர் தாஸ் பர்கவா. இவர் வந்து நமது அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா பிரியாம்பலை வந்து குறிப்பிட்டாரு. அடுத்தது ஏர்னஸ்ட் பேக்கர். இவர் யாரு அப்படின்னா, நம்ம பார்லிமெண்ட் பில்டிங் இருக்கு இல்லையா, நம்ம இப்ப தற்போது இருக்க பார்லிமெண்ட் பில்டிங், இப்ப வந்து அது விஸ்டாரா மாத்த போறாங்க. தற்போது இருக்க பார்லிமெண்ட் பில்டிங்கை கட்டின இன்ஜினியர் வந்து இவர் தான், டிசைனர் இவர் தான், ஏர்னஸ்ட் பேக்கர். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரியாம்பல் வந்து கீ நோட் டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அந்த டைம்ல 1950 காலகட்டத்தில் பிரியாம்பலை வந்து அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இப்போ சார் அலாதி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொன்னாரு, KM முன்ஷி ஹரோஸ்கோப்னு சொல்லியிருக்காரு, தாக்கூர் தாஸ் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு, கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஏர்னஸ்ட் பேக்கர் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பிரியாம்பலை பத்தின முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பிரியாம்பல் அமெண்ட் பண்ண முடியுமா, அமெண்ட் பண்ண முடியாதா, பிரியாம்பல் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இல்லை, எல்லாமே தெளிவாயிடுச்சு. இப்போ படிச்சு பாருங்களேன் பிரியாம்பல். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, பீப்புள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஹேவிங் சாலம்லி ரிசால்வ்டு டு கான்ஸ்டியூட் இந்தியா, இந்தியாவை எப்படி கான்ஸ்டியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இந்த 5 இது இப்போ எல்லாம் தெரியும் இல்லையா. சாவரின் இறையாண்மை, எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் நம்மளை வந்து தீர்மானிக்க கூடாது. சோஷியலிசம், இந்தியாவோட எக்கானமி சோஷியலிசம், மிக்ஸ்டு சோஷியலிசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். செக்யூலர், மதச்சார்பின்மை, நம்ம மதச்சார்பின்மைக்கும் வெஸ்ட் மதச்சார்பின்மைக்கும் வித்தியாசம் பார்த்தோம். டெமோக்ராட்டிக், நம்மளோட கண்ட்ரி டெமோக்ராட்டிக், மக்கள் ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு நாடு. அடுத்தது ரிபப்ளிக், நம்ம வந்து குடியரசு நாடு, நம்மளோட டாப் மோஸ்ட் ஹெட் வந்து ஒரு எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கும். இந்த மாதிரி இருக்கு இந்தியா. அண்ட் டு செக்யூர் ஆல் சிட்டிசன், எல்லா குடிமகனுக்கும் இதை கொடுத்துடணும், ஜஸ்டிஸ் கொடுத்துடணும், நீதி. இது எப்படி இருக்கணும் நீதி? சோசியலா இருக்கணும், எக்கனாமிக்கலா இருக்கணும், பொலிட்டிக்கலா நீதி கொடுத்துடணும்.
அதே மாதிரி லிபர்ட்டி கொடுக்கணும். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வொர்ஷிப். அவனோட சிந்தனைக்கு அவனுக்கு லிபர்ட்டி இருக்கு. எக்ஸ்பிரஷனுக்கு அவனுக்கு லிபர்ட்டி இருக்கு. அவன் யாரை வேணா நம்பலாம். பிலீஃப் எந்த ரிலிஜன் வேணா ஃபாலோ பண்ணலாம். ஃபெய்த் அவனோட ரிலிஜன், வொர்ஷிப் யாரை வேணா வணங்கலாம். இதுக்கெல்லாம் லிபர்ட்டி இருக்கு. அன்லெஸ் அன்டில் சம் என்க்ரோச்மெண்ட் இல்லாம இருக்க வரைக்கும் அவனுக்கு எல்லா விதமான சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரம் தான் பாசிட்டிவ் லிபர்ட்டி. இந்தியாவில் வந்து பாசிட்டிவ் லிபர்ட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஈக்குவாலிட்டி. எல்லாத்துக்கும் ஒரு சமமான தட்டு. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமங் தம். இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? நிறைய ஆர்டிகல் மூலியமா கொடுக்க முயற்சிக்கிறோம். ஏதாவது இடத்துல இது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உடனே ரிட்ரெஸ் பண்றாங்க. அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி, பிரதர்ஹுட், அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். அடுத்தது லாஸ்டா இன்னொரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகேங்களா? அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில 26th day of November, 26வது நவம்பர் 1949 நாளன்னைக்கு hereby adopt, enact and give to ourselves this constitution. இந்த கான்ஸ்டியூஷனை கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த பிரியாம்பிள்ல குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? பிரியாம்பிள் இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து மனப்பாடம் ஒரு 4-5 தடவை படிங்க, மனப்பாடம் ஆகும். உட்காந்து மனப்பாடம் பண்ண வேணாம், படிக்க மனப்பாடம் ஆயிரும். இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸுக்கு நல்ல டெஃபினேஷனோட எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கேசஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், நான் நிறைய ஃபேக்சுவலான விஷயங்களும் சொன்னேன் இல்லையா? அந்த ஃபேக்சுவலான விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் என்னென்ன சொன்னாங்க, எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும், யார் என்னென்ன கேசஸ்லாம் ரிலேட் ஆகிருக்கு, அப்புறம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, சிக்னிஃபிகன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி அடுத்த ஒரு பாலிட்டி கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கோட பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.